ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பஹல்காமில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஹெலிகாப்டர் மூலம் பஹல்காம் சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பஹல்காம் புல்வெளி பகுதிக்கு அமித்ஷா சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னதாக மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய புல்வெளி பகுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றிருக்கிறார். ஹெலிகாப்டரில் சென்ற அவர் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் என்ற பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதில் சுற்றுலா பயணிகள் 28 பேர் கொல்லப்பட்டனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேரும் காயமடைந்திருக்கக்கூடிய சூழலில் உலக தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பஹல்காமில் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். தற்போது அங்கு அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அடுத்ததாக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜம்முவின் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் சம்பவம் நேற்று அரங்கேறியிருக்கிறது. இந்த கொடூர சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக எந்த வழியாக தீவிரவாதிகள் உள்ளே வந்தார்கள், எப்படி இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் என ராணுவ அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விளக்கம் அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினமே இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகாக நேற்றைய தினமே ஸ்ரீநகர் பகுதிக்கு விரைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த உளவுத்துறை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் ஆகியோருடன் தீவிர ஆலோசனையை மேற்கொண்டார். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓமர் அப்துல்லா மற்றும் துணைநிலை ஆளுநர் சின்ஹாவுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து இன்றைய தினம் அந்த துப்பாக்கி சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதிக்கு அவர் தற்போது நேரடியாக சென்றிருக்கிறார். அங்கு தீவிரவாதிகள் எதன் வழியாக ஊடுருவி அந்த பகுதிக்கு வந்தார்கள் என தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பல்காம் தாக்குதலில் உயிரிழந்த நபர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். ஸ்ரீநகரில் வைக்கப்பட்டிருந்த அவர்களோட அந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களுடைய உடலுக்கு மலரும் வளையம் வைத்து அமித்ஷா அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த பகுதிக்கு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா சென்ற நிலை அவரும் நாடு திரும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமருடன் ஆலோசனை மேற்கொள்வதற்கு முன்னதாக அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது நேரடியாக சென்றிருக்கிறார். தீவிரவாதிகள் எதன் வழியாக ஊடுருவி இந்த பகுதிக்கு வந்தார்கள், எப்படி அங்கிருந்து தாக்குதல் நடத்திவிட்டு சென்றார்கள் என்ற அந்த விவரங்களை அவர் தற்பொழுது ராணுவ அதிகாரிகளும் கேட்டு இருக்கிறார். தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக பிரதமர் மோடியுடனும் அமித்ஷா இது தொடர்பாக நேரடியாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.